மதுரை அவனியாபுரத்துல எம்ஜிஆர் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. மதுரை அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டுக்காக தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்படும் இடத்துல 2.5 அடி உயர எம்ஜிஆர் சிலை அமைஞ்சிருக்கு. சுற்றி இரும்பு வேலி அமைத்திருந்த நிலையில அதனுடைய கதவு பூட்டாததால் இரவு நேரம் மர்ம நபர்களால எம்ஜிஆர் சிலைய சிலர் சேதப்படுத்தி இருக்காங்க. இந்த சிலையானது 35 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டு அதிமுகவினர் பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில திடீரென அந்த சிலை பீடத்தில் இருந்து பெயர்க்கப்பட்டு கீழே விழுந்து சேதமடைந்த நிலையில கிடந்திருக்கு. இந்த சம்பவத்தால் அதிமுகவினர் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து அந்த வழியாக சென்றவர்கள் அவனியாபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிலையை பார்வையிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் அவனியாபுரம் போலீஸ்ல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில அதிமுகவினர் அனைவரும் சிலை சேதமடைந்த இடத்துக்கு திரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பே ஏற்பட்டுச்சு. இது குறித்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசும்போது, சிலையை சேதப்படுத்தியது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பின்னர் உடனடியா எம்ஜிஆர் சிலையை சீரமைத்து அதே இடத்துல நிறுவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காங்க அதிமுகவினர்கள். மதுரை மாவட்டம் வாடிவாசல் அருகே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தியதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில, மதுரை திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் பகுதி வாடிவாசல் அருகே அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உருவ சிலையை சேதப்படுத்திய சம்பவம் பெரும் கண்டனத்திற்குரியது. சிலையை சேதப்படுத்துவதன் மூலம் பொன்மன செம்மல் செய்த சாதனைகளையும் அவரது புகழையும் அவர் தனது திட்டங்கள் மூலமாக மக்களிடையே ஏற்படுத்திய புரட்சியையும் சிறிதளவு கூட மக்கள் மனதில் இருந்து குறைக்கவோ மாற்றவோ முடியாதுன்னு எடப்பாடி பேசியிருக்காரு. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க.